அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு வெளியே வர்றோம். வெளியே வரக்கூடிய நேரத்தில் யதார்த்தமாக நம்மளுக்கு தெரிந்த ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரும் டீ குடிக்க தான் உள்ளே வர்றார். வரக்கூடிய நேரத்தில் உங்கள் சொந்தக்காரர் தான் உள்ளே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு போங்கன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படியே எட்டி பார்த்தார். இவன் மூஞ்சியில் முழிக்கிறதே பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி டீ குடிக்காமலே அந்த நண்பர் திரும்ப சென்று விடுகிறார். இந்த மாதிரி தான் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறது. வெளியில் நம்ம முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நம்ம பேசுகிறோம். நம்ம உறவுகளுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு உண்டான சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கள் யார்கிட்டையுமே கிடையாது. சரி, ஒருவருக்கொருவர் நேர சந்தித்து பேசுனா பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மேலும் மேலும் பிரச்சனையை தான் உருவாக்குகிறது. அதுக்கு என்ன வழி? அவர்கள் ஒரு நபர் பணிஞ்சு போக சொல்லுகிறது இஸ்லாம். சரி, அவ்வாறு பணிஞ்சு போனால் அவர் தான் அந்த 2 நபர்களை மிக சிறந்தவர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸு நபித்தோழர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சஹீஹுல் புகாரி முஸ்லிம்னா இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐயஹுஜுர அஹாஹு ஃபோக சலாசலையான். 3 நாட்களுக்கு மேலாக எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீமான சகோதரரை வெறுப்பது, பேசாமல் இருப்பது ஆகுமானது கிடையாது. ஏன்னா விருந்தும் மருந்தும் 3 நாள் மாதிரி, வெறுப்பு 3 நாள் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த 3 நாளைக்கு பின்னால் எல்தக்கியான்னு 2 நபர்களும் சந்திக்கிறாங்க. யதார்த்தமாக ஒரு கல்யாணம் மேடையிலையோ மண்டபத்திலேயோ அல்லது ஒரு ஃபங்க்ஷன்லையோ அல்லது மௌத்தினுடைய இடங்கள்லேயே சந்திக்கிறாங்க. இப்போ யசுத்து ஹாதா இவரை பார்த்தவொன்னே முகத்தை திருப்புகிறார், அவரை பார்த்தவொன்னே முகத்தை திருப்புகிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வஹைருஹுமா, அவ்விருவர்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லதி யபுதவு பிஸ்ஸலாம். நேரவெல்லாம் பேச வேணாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அந்த சகோதரனை பார்த்து யார் சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ, அதாவது சலாமுக்கு சொல்வதன் மூலமாக யார் தன்னை பணிந்து அந்த இடத்துல செல்கிறாரோ அவர் தான் அவ்விருவர்களில் மிக சிறந்தவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேராக பேசத்தான யோசனை. ஒரு இடத்துல நம்ம சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நம்ம நேர சலாம் சொல்லுவோம். அவரை காட்டில் நம்ம சிறந்தவராக ஆகுவதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ்.